ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ட்ரிபிளியா வர்ணா ஆர்ட்ஸ் அகாடமி. இன்னைக்கு நாம இந்த பிளவுஸ் டிசைன் தான் பார்க்க போறோம். இது கஸ்டமர் அனுப்புன ரெஃபரன்ஸ் இமேஜ். இந்த பிளவுஸை எப்படி நம்ம ஒர்க்கிங் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லீவை மார்க் பண்ணியாச்சு. ஸ்லீவோட சென்டர் போர்ஷன்ல ஒரு லைன் போட்டாச்சு. எதுக்காக அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பீடு தான் ஸ்லீவ்ல இருந்தது. அது வந்து ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணம் மாதிரியான ஷேப்ல வந்துருந்தது. அது கரெக்டா அந்த முக்கோணத்தோட ஷார்ப் எங்கன்னு நமக்கு தெரியணும். அதனால மட்டும் சென்டர்ல ஒரு லைன் போட்டுட்டோம். இதுல என்ன செய்ய போறோம் அப்படின்னா கிராஸா லைன்ஸ் போட போறோம். சென்டர்ல மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பா வர மாதிரி போட போறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங்ல மார்க் பண்ணிட்டு, அதாவது ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்ல மார்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம். நாங்க மார்க் பண்ணல, இது அர்ஜென்ட் ஆர்டர் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அதனால நாங்க மார்க் பண்ணாம ஒரு அசம்ஷன்ல நாங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பீடு தான். இருக்கிறதுலே பொடி கட் பீடு யூஸ் பண்ணுங்க, அப்ப இதனுடைய அவுட்புட் ரொம்ப நல்லா இருக்கும். இது மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும் போது மட்டும் ஆப்போசிட்ல ஒரு குட்டி லாக் வச்சுட்டு டர்ன் பண்ணணும். இது ஏற்கனவே நம்ம ஆங்கிள் பாக்ஸ்ல எப்படி பண்ணணும் அப்படின்னு பேசிக்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருப்போம். சேம் அதே ப்ராசஸ் தான். ஷார்ப்னஸ் வரணும் அப்படின்னா ஆப்போசிட்ல ஒரு குட்டி லாக் வச்சுட்டு டர்ன் பண்ணணும். அதே ப்ராசஸ் தான் திருப்பி ரிப்பீட் பண்றோம். டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 1/4 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி நம்ம கண்டினியூ பண்றோம். இதோ இது மாதிரி இந்த சென்டர் போர்ஷன் வரும்போது மட்டும் நம்ம என்ன செய்யணும், ஆப்போசிட்ல ஒரு குட்டி லாக் வச்சுட்டு டர்ன் பண்ணுங்க. இதுக்கு யூஸ் பண்ணிருக்கிறது வந்து நரம்பு தான் நாங்க யூஸ் பண்ணியிருந்தோம். எல்லாத்துக்குமே நாங்க பீட்ஸ் அப்படின்னு போனாவே நரம்பு தான் யூஸ் பண்ணுவோம். இதே ப்ராசஸ் தான் கண்டினியூவா பண்ணிட்டே வந்திருக்கோம். ஃபுல்லா வரல, கீழ் மட்டும் கொஞ்சம் இடம் விட்டுருக்கோம். ஏன்னா இந்த இதுல நம்ம பார்டர் மாதிரி ஒன்று ஒர்க் பண்ண போறோம் இதே கிராஸா. அதனால அந்த பார்டர் ஒர்க் பண்றதுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா, என்ன ஒர்க் பண்ண போறோமோ அதை தனியா ஒரு ட்ரேசிங் பேப்பர்ல ட்ரேஸ் எடுத்துட்டு இது மாதிரி கிராஸ் போர்ஷன்ல வச்சு ட்ரேசிங் பவுடரை இது மேல அப்ளை பண்ணிருக்கோம். இந்த சென்டர்ல இருக்கிற ரவுண்ட் வந்து நாங்க ப்ரோ சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து தான் இந்த ரவுண்டை டிரா பண்ணோம். ஒரு ரவுண்டுக்கும் இன்னொரு ரவுண்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 1 இன்ச். இந்த டிஸ்டன்ஸ்ல தான் நாங்க வச்சிருந்தோம். இதனுடைய சென்டர் போர்ஷனுக்கு மட்டும் தனியா ட்ரேஸ் எடுத்தோம். ஏன்னா அது வளைவா இருக்கு இல்லைங்களா, அதனால சென்டருக்கு மட்டும் தனியா ட்ரேஸ், இந்த சைடு லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் தனியா ட்ரேஸ் எடுத்தோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஃப்ரீ ஹேண்ட்ல கூட டிரா பண்ணிக்கலாம். ஆனா எங்களுக்கு இந்த இது ஈஸியா இருந்தது, அதனால தனியா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர்ல மட்டும் டிரா பண்ணிட்டு இது மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. டிரா பண்ணதுக்கு அப்புறம் கை ஊசி இருக்கும் பாத்தீங்களா, கை ஊசியில கொஞ்சம் பெரிய சைஸ் ஊசி வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இது மாதிரி சர்க்குலர் மோஷன்ல அப்ளை பண்ணணும். மேல இருந்து கீழே சர்க்குலர் மோஷன்ல பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய இம்ப்ரெஷன் கிடைச்சிடும். இதுக்கு அடுத்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதனுடைய ஃபிளார் தான் ஒர்க் பண்ணும். சென்டர் போர்ஷன்ல ஒரே ஒரு சக்கரி வச்சாச்சு. சக்கரி வச்சதுக்கு அப்புறம் சுத்தி பேர்ல், ஒயிட் கலர் பேர்ல இது மாதிரி ஒரு பேர்லு ஒரு செயின், ஒரு பேர்லு ஒரு செயின். எதுக்காக இந்த செயின் போட்டோம் அப்படின்னா இதுல நம்ம ஜர்தோசி வச்சு அவுட்லைன் கொடுக்க போறோம். ஜர்தோசிக்கான கேப் வேணும், அதுக்காக தான். ஒரு பிளவுஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதே மாதிரி இருக்க எல்லாத்தையும் நம்ம முடிச்சணும். இது மாதிரி ஃபிளார் எதெல்லாம் பேர்ல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நாங்க ஃபில் பண்ணிடுவோம். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது மாதிரி ஜர்தோசியை வச்சு அவுட்லைன் நாங்க கொடுக்குறோம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், நடுவுல ஒரு செயின் போட்டு அதுக்கான கேப் விட்டுருந்தோம். அந்த இடத்துக்குள்ளதான் ஜர்தோசி டிராவல் ஆகும். அதுக்காக இதுக்கு யூஸ் பண்ணது ஜதி அப்படின்ற ஜர்தோசி டைப் தான் யூஸ் பண்ணோம். மோஸ்ட்லி ஜதி யூஸ் பண்ணுங்க, அது நல்ல லுக்கு கொடுக்கும். செகண்ட் ஆப்ஷனா நீங்க நக்ஷி போலாம், தேர்ட் ஆப்ஷனல் கோரா போலாம். ஓகேங்களா, இது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபிளாருக்கும் இன்னொரு ஃபிளாருக்கும் இருக்க அந்த ஸ்டெம் போர்ஷனை கட் பீட் வச்சு ஃபில் பண்ணோம். அதுக்கடுத்து அந்த லீஃப் போர்ஷனுக்கு கிராஸ் லோடிங் லீஃப் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 லேயர் கொடுத்தோம். அது எங்களுக்கு கரெக்டா ஒரு லீஃப் ஷேப்பு கொடுத்துச்சு. இதே மாதிரி தான் எல்லா லீஃபையும் நாங்க ஃபில் பண்ணோம். ஒரு ஃபிளாருக்கும் இன்னொரு ஃபிளாருக்கும் சென்டர்ல ரெண்டு மொத்தம் 4 லீஃப் வர்ற மாதிரி நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். அப்படிதான் அவங்க கொடுத்திருந்த இமேஜஸ்லயும் இருந்தது. சேம் அதே மாதிரி தான் இதுலயும் பண்ணிருக்கோம். இது வந்து எம்போஸ்டு லுக்கா இதுலயே உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால நாங்க கீழே எதுவுமே எம்போஸ்டுக்காக யூஸ் பண்ணவே இல்லை. டைரக்டா நாங்க லோட் மட்டும் தான் பண்ணிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே ஒரு லேயர் லைட்டா 2 கட் பீட லோடிங் கொடுத்துட்டு அதுக்கடுத்து பண்ணீங்கன்னா இன்னும் எம்போஸ்டா இருக்கும். ஆனா இதுவே உங்களுக்கு நல்ல எம்போஸ்டா இருக்கும். வேணும்னா அதை நீங்க பண்ணிக்கலாம். சேம் இதே ப்ராசஸ் தான் இந்த ஃபுல் ஸ்லீவுக்கும் பண்ணோம். இதுக்கு அடுத்து நான் கொஞ்சம் ஸ்பீட் மோஷன்ல வச்சுட்டேன். ஏன்னா அதே ப்ராசஸ் தானே கீழே கண்டினியூ ஆகுது அப்படின்றதுனால. இதை நம்ம ஃபுல்லா முடிக்கும் போது ஸ்லீவோட அவுட்லுக் ரொம்ப நல்லா வந்திருந்தது. கஸ்டமருக்கு ஏத்த மாதிரியே வந்திருந்தது. இதை ஃபுல்லா முடிக்கும் போது இதுதான் அவுட்புட். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் சென்டர் போர்ஷன்ல அந்த சக்கரையில ஸ்டோன் மட்டும் ஒட்டிட்டோம். இதுதான் ஓவரால் அவுட்புட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு அடுத்து நம்ம பேக் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பேக்கை பொறுத்த வரைக்கும் 3 லேயர் ஜரியில அவுட்லைன், அதுக்கு அடுத்து 2 லேயர்
சில்க் த்ரெட்ல செயின் ஸ்டிச். மொத்தம் இந்த 5 லேயர் நம்ம போட்டாச்சு. சாரி வந்து கிரீன் கலரு, அதனால கிரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா கட் பீடர் லோடிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கிராஸ் லோடிங். இதுக்கு கீழே ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எந்த ஒரு எம்போஸ்டு லுக்குக்காகவும் நான் கொடுக்கல. ஏன்னா இதை நீங்க லோடிங் கொடுக்கும்போதே லைட்டா தூக்கிட்டு வந்துடும், அதனால நாங்க எதுவுமே கொடுக்கல, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம். இது மாதிரி கிராஸா பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது எவ்வளவு தூரம் கிராஸா எடுக்கிறது அப்படின்னு தெரியலன்னா இந்த சில்க் த்ரெட் ஒர்க் பண்ணிருக்கீங்களா, அதுல இருந்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணி பேரலா ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து அதுல நீங்க ஒர்க் பண்ணும்போது கரெக்டா ஷேப் கிடைக்கும். நாங்க அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல, கிராஸா லோட் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணும்னா அதை நீங்க ஆப்ஷனலா பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் ஸ்டார்டிங்ல ஒரு அகலத்துல பண்ணிருப்பாங்க, முடியும் போது ஒரு அகலத்துல வந்திருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங்ல நம்ம என்ன அகலத்துல பண்றோமோ சேம் அதே அகலத்துலதான் முடிகிற வரைக்கும் இந்த லோடோட இது இருக்கணும். அதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் நான் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு வந்தோம். ஸ்ட்ரெயிட் போர்ஷன்ல ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸி. கிராஸ்ல அந்த கர்வ் போர்ஷன்ல ஒர்க் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க ஒர்க் பண்ணணும். இந்த அகலம் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்க. இதே மாதிரி இது ஃபுல்லா பண்ணுங்க. இதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணிட்டே வந்தோம். முடிக்கும் போதும் சேம் அதே மாதிரி ஒரு சைடு ஆரம்பிச்சு அப்படியே ஆப்போசிட்ல போயிட்டு முடிச்சாச்சு. எண்ணாட் போட்டு முடிச்சாச்சு. இது மாதிரி இல்ல எண்ணாட் போட்டு முடிச்சாச்சு. நெக் டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்லீவுக்கு பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த ஃபிளார், அதே ஃபிளார் தான் இதுலயும் பண்றோம். சென்டர்ல ஒரு சக்கரி, அதுக்கடுத்து ஒரு பேர்லு, ஒரு செயின் ஸ்டிச், பேர்ல் செயின் ஸ்டிச், இப்படின்னு மொத்தம் 6 பேர்ல அப்படியே ரவுண்டா வைக்கிறோம். இந்த செயின் ஸ்டிச் எவ்வளவு தூரம் கேப்ல இருக்கணும், ஒரு ஜர்தோசி மூவ் ஆகுற அளவுக்கு கேப்ல இருக்கணும். 2 லேயர் ஜர்தோசி வரும், ஒரு ரவுண்டுக்கு ஒரு ஜர்தோசி, இன்னொரு ரவுண்டுக்கு ஒரு ஜர்தோசின்னு. அந்த அளவு கேப் 2 போலுக்கு நடுவுல இருக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே நெக்குக்கு பக்கத்துல பக்கத்துல ஃபிளார்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஜர்தோசி கொடுக்க ஆரம்பிச்சோம். ஒரு ஃபிளாரும் பக்கத்துல லைட்டா கேப் விடுறோம், ரொம்ப கேப் விடல. ஏன்னா இதுக்கு நடுவுல நம்ம லீஃபோ ஸ்டெம் போர்ஷன் எதுவுமே போட போறது கிடையாது. அதனால லைட்டா ஒரு ஃபிளாருக்கும் இன்னொரு ஃபிளாருக்கும் நடுவுல லைட்டா கேப் இருக்கிற மாதிரி தான் வச்சிருந்தோம். அப்படியேதான் அவுட்புட் வந்து பார்க்க நல்லா இருக்கும். அதுக்காக இது மாதிரி ஃபுல்லா ஃபிளார் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவுட்லைன் ஜர்தோசி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ரவுண்ட்ல ஒரு ஜர்தோசி, இப்ப அடுத்த போல சுத்தி வரும்போது அதுலயும் ஒரு ஜர்தோசி, 2 ஜர்தோசி இருக்கும், ஒரு போலுக்கும் இன்னொரு போலுக்கும். அதுக்கேற்ற மாதிரி கேப் பாத்துக்கோங்க. இதுக்கு மேல நீங்க சதிக்கு மேல நக்ஷி கோரா போறீங்க, இந்த கேப் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். ஏன்னா இது வந்து நைஸ் ஜர்தோசி, அதுக்கு இந்த கேப் கரெக்டா இருக்கும். இதே நீங்க கோரா போறீங்க அப்படின்னா ஃபிளாரோட ஷேப் இன்னும் கூட கொஞ்சம் பெருசாகும். ஓகேங்களா? இது மாதிரி இது ஃபுல்லா முடிச்சாச்சு. ஜர்தோசி இது மாதிரி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். ஏன்னா எல்லா டைரக்ஷன்லயும் நம்மளுடைய நீடில் வந்து மூவ் ஆகும். அதனால இந்த இது போடும்போது மட்டும் கொஞ்சம் மெதுவா ஹேண்டில் பண்ணீங்கன்னா அழகா வந்துடும். அடுத்ததை நாங்க கொஞ்சம் ஸ்பீட் மோஷன்ல வச்சாச்சு. ஏன்னா அதே ப்ராசஸ் தான் இதுல அப்படின்னு. இது ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் நான் இப்ப அவுட்புட் காட்டுறேன் பாருங்க. இதுதான் ஓவரால் அவுட்புட்டு. புட்டாஸை பொறுத்த வரைக்கும் நாங்க ஜர்தோசி யூஸ் பண்ணல, ஜரியை யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்திருந்தோம். நெக்குக்கு மட்டும்தான் ஜர்தோசி, ஸ்லீவுக்கு ஜர்தோசி, புட்டாஸ்க்கு வந்து ஜரிதான் யூஸ் பண்ணோம். இப்பதான் ஓவரால் அவுட்புட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு சிம்பிள் பிளவுஸ். எல்லாரும் அதுக்கடுத்து ரேட் கேட்பீங்க. ரேட் வந்து நான் எப்பயுமே சொல்றது இல்ல. இது 1000க்கு மேல 2000 கீழே. நீங்க எவ்வளவு ரேட் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எதுக்காக மோஸ்ட்லி நான் ரேட் சொல்றது இல்ல அப்படின்னா, ஒரு சில பேரு காப்பர் பீடு ஒர்க் பண்ண சொல்லுவாங்க, ஒரு சில பேரு ஜர்தோசி போவாங்க. இப்படி ஒரு சில பேரு கஸ்டமைஸ் பண்ணும்போது ரேட் டிஃபர் ஆகுது. அதுக்காக நான் எப்பவுமே சொல்றது இல்ல. கீழே கமெண்ட் பண்ணுங்க யார் கரெக்டா கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். 2000க்கு கீழே தான், 1000க்கு மேல. நாங்க ஆரி, மெஹந்தி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், டெய்லரிங், ப்ரூச்சஸ் எல்லா கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கோம். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.